ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் ஒட்டி அதுக்கு வந்து சுகர் பீடு வந்து அவுட்லைன் கொடுத்து ஒரு புட்டா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த புட்டாஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி எண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் எந்த இடத்துல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த புட்டா ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கிருந்து பேக் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் நான் போட்டுக்கணும். எங்கே ஆரம்பிக்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிக்கும் போது நமக்கு பீட்ஸ் லோட் பண்ணும்போது அவுந்தா கூட வந்து திரும்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு அவராம இருக்கும். ஸோ இப்போ நான் த்ரெட் எடுத்துக்கிறேன். த்ரெட் எடுத்துட்டு இந்த இடத்துல த்ரெட் எடுக்கிறேன்னா, அதாவது நான் பிளவுஸ் கலர்லயே த்ரெட் எடுத்திருக்கேன். நான் இங்கிருந்து அப்படியே ஆப்போசிட்ல ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, ஆப்போசிட்ல குட்டியா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் பீடா நீங்க கொடுக்கலாம், இல்ல 2 பீடா கொடுக்கலாம். இப்ப நான் 2வது பீடு கொடுக்கும்போது எனக்கு உள்ள இறங்கல, அதை விட்டுடுறேன். நான் விட்டுட்டு அடுத்த பீடு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சுத்தி ரொம்ப ஒட்டி போடாம ஒரு 1 லைன் கேப் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. ரொம்ப ஒட்டி நீங்க அந்த ஸ்டோன் கிளிப் ஸ்டோனை ரொம்ப ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃப்ரேமை விட்டு கழட்டும் போது கிளிப் ஸ்டோன் வந்து மேல் பக்கமா தூக்கிட்டு நிற்கும். அது கிளிப் ஸ்டோனுன்னு இல்லை, நார்மல் நீங்க ஃபிட்டிங் ஸ்டோன் எது ஒட்டினாலுமே கரெக்டா ஒரு 1 லைன் கேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும். இப்போ நான் 2 பீடு கொடுத்துட்டேன். அகைன் இன்னொரு பீடு கொடுத்தேன்னா எனக்கு அந்த கேப் சரியா வந்துடும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல எப்படி பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணும்போதும் குட்டியா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் லூப் 1 எண்டு நாட்டுக்கு லூப் 2 எடுத்து ஃபினிஷ் பண்றேன். அப்படி நீங்க ஃபினிஷ் பண்ணும்போது அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா கிடைக்கும். ஸோ இன்னைக்கான சிம்பிள் டிப்ஸ் இதுதான். ஸோ எல்லா புட்டாஸுமே உங்களுக்கு யூனிக்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. தேங்க்யூ.